ஹாய் எவ்ரிஒன், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு டாபிக் தான். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி இருக்கும். எப்படி படிக்கணும், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலையே, எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன், எப்படி படிக்கணும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிறையா பேர் நிறையா வீடியோ சர்ச் பண்ணியிருப்போம், என்னென்ன மூலம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு கைடு இருக்கார். அந்த கைடு சொல்கிறத கேட்டோம்னாலே நமக்கு வேறு யாரோட ஹிண்ட்ஸோ நோட்ஸோ நமக்கு தேவையில்லை. தட் மீன்ஸ் வேறவங்க சொல்கிற கைட்னஸோ உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்டயே அந்த கைடு இருக்கார். ஸோ அந்த கைடை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்கள் யாரும் போயிட்டு எனக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்ட்டு யார்ட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அது வேறு யாரும் கிடையாது. அந்த கைடு யார் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, அவர் தான் நம்மளோட கைடு. ஓகேங்களா? ஸோ அவர் எப்படி நமக்கு கைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத, அவருக்கும் அதாவது உணவுக்கும் படிப்புக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, அவர் எப்படி இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாம் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை போய் நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா? கடையில் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சு சமைச்சா மட்டும்தான் நமக்கு உணவு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நமக்கு தேவையான புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரிங்களா? இரண்டாவது, நாம் எப்படி நாம் சாப்பாடு இப்போ திங்ஸ் வாங்கும்போது, இப்போ கத்திரிக்காய் இருக்குன்னா நிறைய கத்திரிக்காய் இருக்கும். அதில் ஒரு நல்லதாக இருக்கிற கத்திரிக்காய் தான் பார்ப்போம். ஒரு வேளை அந்த கத்திரிக்காய் கெட்டு போயிருந்தால் அதை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அதை சமைச்சு சாப்பிட்டா நமக்கு அது கெடுதல் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நாம் தேவையில்லாத பொருட்களை வாங்க மாட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு பொருள் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி தான் படிப்போம். நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது முக்கியமாக தேவை அதை முதல்ல நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா தேவையானதை நீங்கள் புக்ஸை வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது போதும்டா, நான் பாஸ் பண்ணால் போதுன்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற திங்ஸ் மட்டும் வாங்க. அதை விட்டு காசு போட்டு நம்மளோட எபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. ஓகேங்களா? வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்கன்ட்டு 1 கிலோ கறி வாங்கினா என்ன ஆகும், வச்சிருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் தேவையானதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், 3 வேளையும் சாப்பிட்றோம். கரெக்டுங்களா? சாப்பிட்றது நாம் 3 வேளையும் சாப்பிட்றோம். அதே மாதிரியே படிக்கிறதும் நீங்கள் 3 வேளையும் படிங்க. பட் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு வேளை மட்டும் தான் படிக்கிறோம். அதுவும் ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் தான் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் எக்ஸாம் இருந்தால் பண்ணுறோம். 3 வேளையும் படிக்கிறோம். கரெக்டாக? காலையிலையும் படிக்கிறோம், அப்புறம் காலேஜில் போயிட்டு கோச்சிங் அப்படின்ற பேரிலும் படிக்கிறோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்தாலும் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி டெய்லியும் பண்ணுங்கள். டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு படிங்க, அப்புறம் டே ஃபுல்லாக காலேஜில் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த நோட்ஸ்லாம் ஒரு வேளை எடுக்கல அப்படின்னா எடுத்துருக்கீங்களா, எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் ரெடியாக இருக்கான்னு அப்பயே நீங்கள் ரெடி பண்ணி ஈவினிங் வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்படி 3 வேளையும் நீங்கள் படிக்கணும். 3 வேளையும் எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி 3 வேளையும் படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதான். என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது நம்ம டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் படிக்கும்போதும் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஏன்? தண்ணி குடித்தா அதாவது சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றில் போயிடுது, அங்கே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டால் அது வந்து செரிக்கப்படுது. பட் தண்ணி குடித்தோம்னா அந்த ஆசிட் வந்து டைல்யூட் ஆகிடுச்சுன்னா ஒழுங்காக செரிக்காது, தேவையான சத்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் படிக்கும்போது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ நம்மளும் டைல்யூட் ஆகிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சாப்பிட்ட உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே எழுந்துச்சி ஓடாத, உட்காந்துரு, கொஞ்ச நேரம் உட்காந்துரு, உடனே வேலை செய்யாத, கொஞ்ச நேரம் உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் படித்து முடிச்சோம் அப்படா படித்து முடிச்சோம் உடனே வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிறது, இல்லைனா ஃபோன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உடனே மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் படித்ததெல்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆகி கரெக்டாக எல்லாம் ஃபுல்லாக ரெடியான பிற்பாடு அப்புறமேட்டு நீங்கள் ரெடி ஆகுங்க. ஏன்னா படிக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எனர்ஜி வேஸ்ட்டு மீன்ஸ் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மறுபடியும் உடனே அடுத்தடுத்து போனீங்கன்னா பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகி நார்மல் ஆகிறதுக்குள்ளார உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். படித்தது ஞாபகத்தில் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சாப்பிட ஆரம்பிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவோம், நாம் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறோம், சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கிறாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பாடெலாம் போடுவாங்க. சாப்பிட்ட பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, கடைசியாக ஒரு நமக்குலாம் கொடுக்குற மாதிரி பாயாசம் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ எப்படி நடுவில் சாப்பாடு தான் முக்கியம், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, பின்னாடியும் ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க டைல்யூட்டாக. ஓகேங்களா? ஸோ எது கொடுக்குறாங்க, நல்லா ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம். அதே கான்செப்ட் தான் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேவையானதெல்லாம் ரிவ்யூ பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த கொஸ்டின் இந்த ஒரு 2 மணி நேரத்தில் இந்த 4 கொஸ்டின் படிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறீங்க.
அதே மாதிரி நடுவில் ஃபுல்லாக படிக்கிறீங்க. கடைசியாக படித்ததை ரிவிஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் என்ன படித்தாலும் ஒரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அது உங்கள் மைண்டில் கரெக்டாக ஸ்டோரேஜ் ஆகாது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போனோன்னே உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தேடி சாப்பிடுவீங்க. கரெக்டாக? ஸோ எனர்ஜி குறைஞ்சா உடனே ஏதாவது சாப்பிட்டு எனர்ஜியை ஏற்றிக்கிறோம். கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு படித்த டாபிக் ஏதோ ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, அந்த டாபிக் என்னன்னு மறந்து போச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? அந்த டாப்பிக்கோட ஆன்சரை கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அப்படியே விட்டுறது. இது டயர்டாக இருந்தால் மட்டும் சாப்பிடணும்னு தோன்ற நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மறந்துடுச்சுன்னா உடனே ஏன் நம்மளால் கற்றுக்க முடியல? ஸோ அதையும் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சரிவிகித உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? சரிவிகித உணவுனா என்ன? அதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சிறுதானியம்லேருந்து நான்வெஜ்லேருந்து கொழுப்பு பொருட்கள், புரதம், அந்த மாதிரி எல்லா சத்து இருக்கிற பொருட்களும் இருக்கும். கரெக்டுங்களா? சரிவிகித உணவில். அதே மாதிரி தான் நாம் படிக்கும்போது ஈஸியானதை மட்டும் சும்மா அப்படியே மேலாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜினியராகவோ, நல்ல டாக்டராகவோ, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ, நல்ல ஒரு டீச்சராகவோ ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியானதையும் நீங்கள் படிக்கணும், கஷ்டமானதையும் அதை உங்கள் சப்ஜெக்டில் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். படிக்கிறதுக்கு தான் சப்ஜெக்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சால் தான் இந்த லைனில் நீ பெஸ்ட்டாக போக முடியும் அப்படிங்கிறதாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அதையும் நீங்கள் எப்படி சரிவிகித உணவில் எல்லா வகையான உணவும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி படிக்கும்போதும் ஈஸியானதோ கஷ்டமானதோ எல்லாமே படிக்கணும். பாஸ் ஆனால் போதுங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனாக மாறுவேன், ஒரு இன்ஜினியராக ஆவேன், பெஸ்ட் இன்ஜினியர், நான் ஒரு பெஸ்ட்டு டீச்சர், பெஸ்ட்டு ஒரு பர்சன், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர், அந்த மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அதுக்கு இந்த சரிவிகித உணவு மாதிரி எல்லாமே நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். அதே மாதிரி சாப்பிட்ட பிற்பாடு நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் அதே மாதிரி படிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிடுங்க. அதாவது ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போதெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன், தட் மீன்ஸ் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு படிங்க. அதே மாதிரி படித்து முடிச்சிடும் கண்டிப்பாக டயர்டாக இருப்பீங்க. அந்த டைம் டயர்டான பிற்பாடும் மறுபடியும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? கண்டிப்பாக பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடு. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காகவும் உனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு ப்ளஸ்ஸு அதாவது 2 ப்ரேயர் அதில் இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு ஒரு ப்ரேயர். 2வது இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர். ஓகேங்களா? இந்த 2 ப்ரேயர் மட்டும் போதும். ஓகேங்களா? ஆனால் நம்மள சில பேர் ஐயோ அந்த சாப்பாடில் எந்த ஒரு விஷமும் வச்சிடக்கூடாதுடா சாமி அப்படிங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் படிக்கிறதெல்லாம் என் மைண்டில் நிற்கிது, நடுவில் எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரேயர் ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் நான் சொன்ன வேர்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் அப்படின்னாலே நெகட்டிவான வேர்டு தான். பட் இருந்தாலும் நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு எல்லாமே படிக்கிறதெல்லாம் மைண்டில் ஏறுது, அதுக்கும் கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒரு ஸ்மால் ஒரு ப்ரேயர். இதை நீங்கள் வெளியில் சொல்லணும், ஜஸ்ட் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா போதும். அதே மாதிரி படித்து முடிச்ச பிற்பாடு தேங்க்யூ, இவ்வளோ நேரம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு ஒரு ப்ரேயர். அவ்வளோதான். ஓகேங்களா? கடவுள் பக்தி இல்லை அப்படின்னா உங்கள் புக்குக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த படிப்புக்கு நன்றி சொல்லுங்கள், கல்விக்கு நன்றி சொல்லுங்கள். பட் கடவுள் பக்தி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் நம்மளோட கரெக்டான ஒரு பாத்தில் நம்ம போக முடியும், ஒரு தெய்வ பயத்தோடு இருக்க முடியும். கடவுள் பக்தி இல்லை அப்படின்னா நீ தெய்வ பயமே இல்லாமல் நீங்கள் என்ன தப்புனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கடவுள் பக்தியோடு இருங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது எல்லோரும் உட்காந்து தான் சாப்பிடுவோம். கரெக்டாக? இல்லைனா சில பேர் தள்ளுவண்டி கடையில் சாப்பிடும்போது நின்றுட்டு சாப்பிடுவோம். அதாவது அப்படி நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, பட் இருந்தாலும் அங்கே வாய்ப்பு இல்லாதனால நின்றுட்டு சாப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. கரெக்டாக? சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து உட்காந்து கரெக்டாக உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி தான் படிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து படிக்கணும். அதை விட்டுட்டு சாஞ்சிட்டு படிக்கிறது, பெட்டில் அப்படி படுத்துட்டு படிக்கிறது, அப்படியே ஒரு இதாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு படிக்கிறது, அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? நல்லா வாயில் போட்டு மென்று உமிழ்நீரோடு சேர்த்து அப்புறமேட்டு வயிற்றுக்குள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும், நம்ம வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீரில் இருக்கிற அந்த சுரப்புகள், அந்த ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது,
உடைக்க முடியாத அந்த கார்போஹைட்ரேட்ஸில் அந்த இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் நமக்கு தேவையான செரிமானமாக மாற்றுது. சரிங்களா? அதே மாதிரி தான் படிக்கும்போது மேலோட்டமாக நீங்கள் படிச்சீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பாடு முழுங்குற மாதிரி மேலோட்டமாக சாப்பிட்டீங்க படிச்சீங்க அப்படின்னா, உங்களால அத மனப்பாடம் தான் பண்ண முடியுமே தவிர, டக்குன்னு உங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நெறைய பேர் சொல்லுவீங்க, எக்ஸாம்ல போனா உடனே மறந்துருது. ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. எக்ஸாம்ல போய் பேப்பர்ல கை வைக்கும்போது உடனே மறந்ததுன்றது காரணம் இதுதான். ஸோ, சாப்பிடும்போது எப்படி உமிழ்நீரோட மென்னு சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி சுவைச்சு சாப்பிட சொல்றாங்களோ, அதே மாதிரி வாய மூடி மென்னு சாப்பிட சொல்றாங்களோ, அதே மாதிரி படிக்கும்போது படிக்கிற அந்த டாப்பிக்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சேர்த்து வச்சு படிங்க. ஏன்னா, எல்லா லைனுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அது ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, அத வந்து ரியல் லைஃபோட சேர்த்து வச்சு நீங்க படிக்கிறது, உங்களுக்கு ஃப்யூச்சரில் மறந்துட்டா கூட, நம்ம இத ஏதோ ஒரு இதில ஞாபகம் வச்சோமே என்னது அப்படின்னு ஞாபகம் வச்சு டக்குனு நீங்க அத எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்? ஏன்னா பயமுறுத்தி வச்சுருக்காங்க. சாப்பாடு இப்ப நீ வேஸ்ட் பண்ணினா, ஃப்யூச்சரில நீ சாப்பாடு கிடைக்காம தான் அலைய போற அப்படின்ட்டு நெறைய பேர் நம்மள பயமுறுத்தியிருப்பாங்க. ஸோ, அது உண்மதான். ஏன்னா சாப்பாட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே பயம் உனக்கு படிப்பு மேலே இருக்கணும். படிக்க வேண்டிய வயசுல படிக்காம விட்டு படிப்ப நீ வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. படிக்கிற ஏஜ வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. சரிங்களா? ஸோ, படிக்க வேண்டிய நேரத்தில படிக்கிறதுக்கு புக்கு கையில இருக்கு, டைம் இருக்கு, ஸ்டடி ஹவர்னு இருக்கு. அந்த டைம்ல நீ படிக்காம விட்டீன்னா, ஃப்யூச்சரில நீ அதனால கஷ்டப்படுவ. சாப்பாட வேஸ்ட் பண்ணா எப்படி நீ ஃப்யூச்சரில சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவியோ, அதே மாரி படிக்கிற டைம வேஸ்ட் பண்ணினா, ஃப்யூச்சரில படிப்பு இல்லாதனால நீ அதுக்காக ஒரு பெரிய ஃபீல் பண்ண ஆரம்பிப்ப. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்ப வீட்ல சாப்பாடு இல்ல. ஓகேங்களா? அதே மாரி அன்னைக்கு உங்க எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வீட்ல இல்ல. பட் பசிக்குது. என்ன பண்ணுவீங்க? வேக வேகமா போயிட்டு, எங்கடா கடை இருக்குன்னு வண்டி எடுத்துட்டு எங்கெங்கேயோ போய் கடை இல்லனாலும் வேற கடை எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம சாப்பிடுவோம். கரெக்ட்டா? ஏன்னா பசி இல்லாம பசியால நம்மளால இருக்க முடியாது. ஸோ, அந்த மாதிரி படிக்கணும்னு நெனச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எங்க புக் இருக்குன்னு தேடி கண்டுபிடி. லைப்ரரி இருக்கா போ. ஏன்னா நாங்க படிக்கும்போதெல்லாம் ஒரு லைப்ரரியில 4 புக்கு தான் இருக்கும் எங்களுக்கு தேவையானது. ஆனா கிளாஸ்ல 50, 60 பேர் இருக்காங்க. இதில 2 செக்ஷன் வேற இருக்கும். ஸோ, எல்லாரும் அடிச்சு புடிச்சு யார் முதல்ல போவான்னு பார்ப்பாங்க. ஆனா கடைசில பார்த்தா நிதானமா போவானுங்க. அந்த இடத்துல 4 பேர் தான் கரெக்ட்டா புக் எடுப்பானுங்க. மத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இந்த 4 பேரும் இன்ட்ரெஸ்ட்டோட போறவனுங்க எடுக்குறாங்க. ஸோ, நம்ம அப்படிதான் தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி சாப்பாடு இல்லன்னா கடையிலலாம் போய் எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட தெரியுதுல்ல. இல்லன்னா ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வைக்கிறீங்கல்ல. அந்த மாரி படிக்கிற விஷயத்துலயும் புக்கு இல்ல, இது நமக்கு தெரியல அப்படின்னா, எங்க தேடி நமக்கு அந்த பதில கிடைக்க முடியுமோ, அங்க தேடி அத நம்ம அடையணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்ப சாப்பிடும்போது சாப்பாடுங்கிறது என்ன? ஒரு ஹார்ட் காப்பி கரெக்ட்டா? அந்த ஹார்ட் காப்பி நம்ம வயித்துக்குள்ள போகுது. ஸோ, நம்ம வயிறு ஃபுல் ஆகுது. நம்ம என்ன சொல்றோம்? போதும்ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? ஆனா, படிக்கிறது என்னது? ஒரு சாஃப்ட் காப்பி. அத நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா, நம்ம அப்படியே உல்டாவா சாப்பிடுறது போதும்ன்னு சொல்லாம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிடுறது. இதே படிக்கிறது மட்டும் போதும்டா இந்த ஒரு கேள்வி படிச்சுட்டேன் போதும் போ. இதுக்கு மேல யார் படிக்கிறா? அப்படின்னு எத போதும்ன்னு சொல்லக்கூடாதோ அத போதுங்கிறோம். ஓகேங்களா? அப்படி நம்ம பண்ணக்கூடாது. சாப்பாடு எப்படி டேஸ்ட்டா இருந்தா போதும்ன்னு சொல்லாம டேஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணனால நீங்க படிப்பு டேஸ்ட்டா இல்லன்னு சொல்ல போறீங்க. அப்படி கிடையாது. ஸோ, நீங்க சாப்பாட எப்படி போதும்ன்னு சொல்லாம உங்களுக்கு புடிச்சத சாப்பிடுறீங்களோ, அதே மாரி படிப்பையும் போதும்ன்னு சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கத்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம், சண்டே ஆனாலே சிக்கன், மட்டன் அப்படின்னு ஒரு நான்வெஜ் பிளான் பண்ணிருவோம். கரெக்ட்டா? சண்டேனாலே இந்த ஏதாவது ஒரு நான்வெஜ் கண்டிப்பா இருக்கணும். ஆனா படிப்பு விஷயத்துல மட்டும் சண்டே ஆனா லீவு. என்னப்பா அது கான்செப்ட்டு? ஸோ, சண்டே எப்படி ஒரு ஸ்பெஷலா ஒரு சிக்கன் அப்படின்னுக்கிறியோ, அதே மாரி சண்டேனா ஏதாவது ஒரு ஸ்பெஷலா படிக்க சொல்லல. ஏதாவது ஒண்ணு எப்பயும் போல ஏதாவது ஒண்ணு படிங்க. படிக்கிறதுக்கு லீவ் விட்றாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்ப சாப்பாடு வேணும்னா நம்ம என்ன சாப்பிடுவோம்? பசி தூண்டுனா சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பசிய இப்ப பசிங்கிறது நம்ம பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணாலோ, நம்ம ஏதாவது நடந்து போனாலோ, நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? பசி எடுக்க ஆரம்பிச்சுருது. ஃபிசிக்கலா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா, பசி எடுக்க ஆரம்பிச்சுருது. ஸோ, நம்ம சாப்பிட்டுர்றோம். ஆனா, அதே மாதிரி மென்டலி நமக்கு பசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதன் ரிலேட்டடா நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் படிச்சா தான் நான் வந்து ஃப்யூச்சர்ல பெரிய ஆளா ஆக முடியும். நான் சாப்பிட்டா தான் மறுபடியும் என்னால எனர்ஜிட்டிக்கா வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி நான் படிச்சா தான் ஃப்யூச்சர்ல இந்த வேலைக்கு போவேன், இவ்வளோ சம்பாதிப்பேன், இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய கார் வாங்குவேன், இவ்வளோ பெரிய கார் வாங்கி இவ்வளோ பெரிய பணக்காரனாகி எத்தனை பேர் ஏழைங்களுக்கு உதவி செய்வேன். ஸோ, அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல நீ இருக்கணும். உன் பசி வந்து அதுவா தான் இருக்கணும். இப்ப எப்படி அப்துல் கலாம் சார் ட்ரீம் ட்ரீம் அப்படின்ற மாரி சொன்னாரோ, அந்த மாரி உன் ட்ரீம் இருந்தா மட்டும் தான் அப்படி ஒரு பசி இருந்தா மட்டும் தான் நம்ம படிக்க ஆசைப்படுவோம். பசி இல்லன்னா எப்படி சாப்பிட மாட்டோமோ, அந்த மாரி
அந்த பசி இல்லாதனால நம்மளால் படிக்க முடியல. ஸோ பசியை நீங்கள் உருவாக்குங்க. சில பேர் நம்மளே நீங்களே கூட பண்ணியிருப்பீங்க. குழந்தையா இருக்கும்போது பசிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் நிறைய பேர் டானிக்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பசிக்கிற டானிக் அப்படின்னு சொல்லி கடையிலலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கு பசியே இல்லைனாலும் ஒரு பசியை நீ உருவாக்கு. உன்னோட எய்மை நீ உருவாக்குனீனாலே பசி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நீ வந்து நல்லா சாப்பிடுவ, அதே மாதிரி நல்லா படிப்ப, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவ, ஃப்யூச்சரில் வெரி குட்டாக மாறுவ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு செவரே அங்கே இல்லைன்னா அங்கே எந்த ஒரு டிராயிங்குமே வரைய முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு உணவு வேணும். உணவு இல்லை அப்படின்னா நம்ம உடம்பால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்த வேர்ல்டில் சர்வை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் அதாவது நல்லா பிரெயினை வளர்த்துக்கிட்டவங்க உங்களை அடிமையாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அடிமை ஆகக்கூடாதுன்னா நீங்களும் கண்டிப்பாக படிப்பறிவு இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தை எதுவும் சாப்பிடாது. கொஞ்சம் வளர வளர தான் என்னாகும், கொஞ்சமாவது சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் படிப்பு அப்படிங்கிறது குழந்தை வயிற்றில் உருவாக ஆரம்பித்து கொஞ்சம் வாரத்துலேருந்தே குழந்தை வந்து நிறைய விஷயத்த கற்றுக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ அர்ஜுனனோட குழந்தை அபிமன்யு எப்படி அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நிறைய விஷயத்த கற்றுக்குது. ஆனால் வளர 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 நம்ம என்ன ஆகிடுறோம், உணவு அதிகமாக ஆரம்பிக்குது, படிப்பு கம்மியாகுது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்றியோ அந்தளவுக்கு நீ படிப்பறிவு நீங்கள் வளர்த்துக்கணும். சின்னதில் ஒரு இட்லி சாப்பிட்ருந்த நீ இப்போ 6 இட்லி சாப்பிட்ற அப்படின்னா, சின்னதில் நீ இவ்வளோ தான் உன்னால் படிக்க முடியாது அப்படின்னா, இப்போ நீ உன்னோட பிரெயின் பவர் வேறு லெவலில் இருக்கணும். போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும். அதை விட்டு போக போக சாப்பாடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, படிப்பறிவு கம்மியாகிட்டுருக்கு அப்படின்னா, இதனால தான் நமக்கு தேவையில்லாத வியாதிகள் வருது. சரிங்களா? ஸோ உடம்பை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பிரெயினையும் நீங்கள் பார்த்துக்கணும். தட் மீன்ஸ் உங்கள் மைண்ட் பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நமக்கு இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்றோம். பட் திடீர்னு இப்போ நமக்கு கண்ணு சரியாக தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறோம், கேரட் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இப்போ எனக்கு ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னா ப்ரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃபேட் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, ஒல்லி குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபேட் ரிலேட்டடான திங்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாம் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகணும்னா அந்த ஃபைபர் ரிலேட்டடான திங்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு சில திங்ஸ் நம்ம ஸ்பெஷலாக எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கும்போதும் எனக்கு இந்த மேக்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வேறு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸோ, மேத்தமெட்டிக்ஸ் எப்படி ட்ரிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் போனால் இங்கிலீஷே வர மாட்டேங்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு எஃபர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் உனக்கு மட்டும் தான் கண் சரியாக இல்லை அப்படின்னா நீ கேரட் சாப்பிட்டா போதும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் இப்போ கிளாஸில் எல்லோரும் இருக்காங்க, உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரில அப்படின்னா என்ன பண்ணலாம், நீ எக்ஸ்ட்ராவாக பார்த்து கற்றுக்கோ. அதை விட்டு இவன் படுறா நீ இங்கிலீஷ் கற்றுக்குறான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும், உனக்கு தேவைப்படுது. உனக்கு கண்ணு தெரியல, நீ சாப்பிட்ற. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ எப்படி ஒரு திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களோ, எக்ஸ்ட்ராவாக இந்த எனர்ஜி எனக்கு தேவைன்றது நம்ம கற்றுக்குறோமோ சாப்பிட்றோமோ, அதே மாதிரி படிக்கும்போது எனக்கு இது எக்ஸ்ட்ராவாக இந்த நாலேஜ் எனக்கு கம்மியாக இருக்குது, இந்த ஸ்கில் கம்மியாக இருக்குது, நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்படி சாப்பாடு மட்டும் இது இல்லைனா இது நீ சாப்பிட்ணும், இந்த சத்து குறைபாடு இருந்தால் நீ இந்த சாப்பிடு, இந்த விட்டமினில் ப்ராப்ளம்னா இந்த பொருள் சாப்பிடு, இதில் அந்த விட்டமின் இருக்குது, ஆரஞ்சு சாப்பிடு, லெமன் சாப்பிடு, பால் குடி, மீன் சாப்பிடு, கோழி சாப்பிடு, அந்த மாதிரி கீரைகள் சாப்பிடுங்க, வாழைத்தண்டு சாப்பிடு, அந்த மாதிரி உணவில் மட்டும் இந்த வியாதிக்கு இதை சாப்பிடு அப்படி இப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. மூளை இல்லைன்னா வல்லாரை சாப்பிடு அப்படிலாம் சொல்கிறாங்களே, கணக்கு வேணும்னா வெண்டைக்காய் சாப்பிடு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க. அதே மாதிரி படிப்பு உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நீ கற்றுக்க, சைடில் கற்றுக்க, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்க, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸே எனக்கு தெரியல அப்படின்னா அதை கற்றுக்க. ஓகேங்களா? சைட் பை சைடு என்னென்ன கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீ சைட் பை சைட் கற்றுக்கணும். எப்படி சைட் பை சைட் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சைட் பை சைட் நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சில பேர் திடீர்னு ஜிம்முக்கு போவீங்க, உடம்பு டெவலப் பண்ணி ஜிம்முக்கு போவீங்க. ஜிம்முக்கு போகிறப்ப என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா ஃபுட்டு நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் நார்மலாக இருக்கிற பாடியை நல்லா ஹெல்த்தி பாடியாக ஒரு பாடி பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. கரெக்டாக? அதே மாதிரி தான் நார்மலாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் நீ நெக்ஸ்ட் லெவல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் எடுத்தாகணும். இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு பிளான் பண்ணுவீங்க. பட் ஒரு நாள் போவீங்க, 2 நாள் தான் போவோம். அதுக்குள்ளே போட உடம்புலாம் வலிக்கிறான்னு நின்றுறது 90% பேர் நின்றுருவாங்க. மீதி 10% பேர் தான் ஜிம்முக்கு போவானுங்க.
கரெக்டா? அதே மாரி தான் படிப்போம். நான் இப்போ பேசுனத கேட்டுட்டு அப்புறமேட்டு படிக்கிறேன்னு போவாங்க. போயிட்டு 2 நாள் படிச்சுட்டு, "போடா 2 நாள் முடியல என்னால. எவ்வளோ தான் படிக்கிறது? மைண்ட்லாம் இதாகுது" அப்படின்ட்டு விடுறவங்க 90% இருப்பாங்க. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்கள மாரி ஆளுங்க கண்டிப்பா அந்த மீதி 10% தான் நீங்க எல்லாரும். நீங்கலாம் இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சனால நீங்க கண்டிப்பா படிக்கிறத விட மாட்டீங்க. உடம்பு டயர்டா தான் இருக்கும். ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்கும். புதுசா படிக்கும்போது பிரெயின் கன்ஃப்யூஷன் ஆகும், தலைவலிக்கும். அ ஒரு சில விஷயத்துக்கு நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யார்ட்ட ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருப்பீங்க. அவங்கள்ட்ட ஃப்ரீக்வென்ட்டா பேச முடியாம போகலாம். அவங்க அனுப்புன மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியாம போகலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச நாடகத்த, சீரியல் பார்க்குறீங்கன்னா, அத பார்க்க முடியாம போகலாம். பட் டைம் இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. அவங்களுக்கு பேச டைம் இருக்கு. ஆனா ஃப்ரீக்வென்ட்டா இல்லாம போகலாம். கரெக்ட்டா? அதேமாரி உங்களுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ட நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி பாடி பில்டிங் கஷ்டப்பட்டு கடைசியில பார்த்தா, அவன் பெரிய பில்டிங்கா இருப்பான். பாடி பில்டரா இருப்பான். இவனுங்க போயிட்டு 2 நாள் நின்னவனுங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ, கடைசியா பார்த்தா, நீங்க மிகப்பெரிய இன்ஜினியரா, டாக்டரா, ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருப்பீங்க. அவனுங்க கடைசி வரைக்கும் எங்கடா வேலை கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கிற மாரி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ, நீங்க 90%ல இருக்கீங்களா? இல்ல 10%ல ஒரு ஆளா? அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்மள்ல சில பேர் சாப்பிட ஆரம்பிக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடுறது, அந்த மாரிலாம் இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி நீங்க படிக்கும்போது என்ன பண்ணலாம், படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சு நீங்க படிச்சுக்கலாம், உங்களுக்கு புடிச்சவங்கள்ட்ட. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி என்ன மாரி ஆளுங்கலாம் ஒரு முக்கியமான ஒரு சில ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போமாட்டானுங்க. வெளியில போய் ஸ்பெஷலா சாப்பிடணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போனீங்கன்னா, அவனுங்க காசு தர மாட்டானுங்க. ஏன்னா, அவனுங்களோட போனா ஒரே இதா இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணி, ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தனியா போய் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாரி. படிக்கும்போது டேய் இவனுங்க கூட இருந்தா ஒரே டார்ச்சரா அப்படியே கடுப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, விட்டுட்டு தனியா போய் படிக்க பாருங்க. சரிங்களா? எப்படி சாப்பிடும்போது இவங்கள கூட்டிட்டு போனா செட் ஆவாதுன்னு தோணுதுல்ல, அந்த மாரி இருக்கும்போது, அதே மாரி படிக்கும்போதும் இவங்களோட இருந்தா நம்மள படிக்க விட மாட்டானுங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவனுங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு அது வந்து என்ன பண்ணுது, ஹார்ட்வேர டெவலப் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஸோ, அந்த உணவு ஒழுங்கா இல்ல அப்டின்னா என்ன ஆகுது, நம்ம சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆகுது. அதாவது ஒழுங்கா சாப்பிடலன்னா சில பேருக்கு நைட்டு தலைவலி வரும். வயித்துல ஒழுங்கா சாப்பிடலன்னா அல்சர் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான். சாஃப்ட் காப்பியான நம்ம மைண்டு, நம்ம படிப்பு நம்மள டெவலப் பண்ணல அப்டின்னா, அது நம்மளுடைய ஹார்ட்வேர ப்ராப்ளம் பண்ணும். அதாவது ஹார்ட்வேர் சரியில்லன்னா சாஃப்ட்வேர் போயிரும். சாஃப்ட்வேர் சரியில்லன்னா ஹார்ட்வேரும் போயிரும். ஓகேங்களா? அதனால 2யுமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி நம்ம கொண்டு போகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, உடம்பு சரியில்ல அப்டின்னா, அதுக்கு காரணம் நம்மளுடைய மைண்டு தான். நம்ம மைண்டு சரியில்லன்னா, அதுக்கு காரணம் நம்ம உடம்பு தான். அதாவது 2க்குமே ஒரே காரணம் தான். அதனால தான் நான் 2யுமே எடுத்துட்டு வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ, ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, எப்படி சாப்பாடு இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம உடம்புல ஒட்டும். கரெக்ட்டுங்களா? சத்து வந்து நம்ம உடம்புல ஒட்டும். அதே மாதிரி தான் படிக்கிறதும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் படிக்கிற படிப்பும் உங்க மைண்ட்ல நிக்கும். எக்ஸாம் டைம்ல மறக்கிறதோ, இல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறதோ அந்த மாரி இல்லாம, உங்க மைண்ட்ல நிக்கும். உங்களுக்கு அது ஃப்யூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் புதுசா உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இதன் மூலமா உங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னும் தெரிஞ்சிருக்கும். எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். படிக்கிற விஷயத்த சாப்பாடோட ஒப்பிட்டு பார்த்து நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே. இன்னும் இதில நான் வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ட விட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் ஒரு 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நானும் நெறைய யோசிச்சு எழுதிட்டேன். இத தவிர நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம வீடியோ பார்க்குற நெறையா பீப்பிளும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.